மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த ஸ்கின் இருக்கு பாருங்க, இது வந்து இம்யூன் பிரைமரி இம்யூன் பேரியர். இதை தாண்டி எதுவும் உள்ள வர முடியாது. நுண்கிருமிகளின் உலகம் உள்ளுக்குள்ளே போக முடியாதா? சான்ஸே கிடையாது, இல்லைன்னா செத்துருவ நீ. சோல்ஜர்ஸ் இருக்காங்களா? ஃபுல்லா இருக்குது ஆர்மி. என்ன ஆர்மியா? ஆமா, செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரோபியம் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் த டெர்மிஸ். எவனையும் உள்ள விடாது அடி. ஆனா ஒருத்தனை மட்டும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன? ஃபங்கஸ். என்ன சார் இது? வந்துடும் உள்ள. ஃபங்கஸ்னா என்ன? ஃபங்கஸ்னா அந்த பூஞ்சாலம் பூச்சிதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அது நிறைய ஃபங்கஸ் இருக்குது உலகத்துல. ஓ, அது வந்துடும். ஃபங்கஸ் வேற, சோரியாசிஸ் வேறயா? இந்த ஒரு காளான்லாம் ஃபங்கஸ் தானேங்க? ஆமா, இந்த காளான் சமைச்சு சாப்பிடுறீங்க. தெரியும். அது சாப்பிடக்கூடாது நீ. ஆக்சுவலா இவ்வளவு உணவு கொடுத்துருக்கான் இறைவன், காளானுக்கு போயிட்டேன். சைனாவிலாம் காளான் தானே அது போதை கொடுக்கக்கூடிய காளான்லாம் இருக்குது, சைக்கடெலிக் மஷ்ரூம்ஸ். இல்லையா? அது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ போதையா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமே. போதையே பற்றியே சென்டர் பண்றீங்களே நீங்க. அது மனுஷனுக்கு மிக மிக படக்கூடியது போதை ஒண்ணுதான். ஏன் சொல்லு? அவன் நினைவு நிலையை விட்டு வெளியே போனோன்றான். நினைவு நிலையை அவன் விரும்ப மாட்டேன்றான். ஏன் விரும்ப மாட்டேங்கிறான்? ஏன் விரும்ப? காதல் தோல்வி. இல்லையா? நீங்க தான் எடுத்தீங்களே. ஆமா, தேவதாஸ். ஆமா, அந்த மாதிரி. இப்போ இந்த இந்த சக்கரை இருக்கு பாருங்க, ஒரு 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 சில ஃபங்கஸ்லாம் இருக்குது. அது பிளட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்கு சக்கரை வேணும். எப்படி உள்ள ஃபங்கஸ்? அதெல்லாம் வந்துடும் உள்ள. ஒரு ஃபங்கஸ் லோடு இருந்ததுன்னா பிளட். இல்ல, ஃபங்கஸ்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஃபங்கஸ்ன்றது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஃபங்கஸ்ன்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அது நம்ம உடம்புல என்ன தெரியும்? சைன் என்ன? சைன் எல்லாம் விடுங்க சார். என்ன உள்ள வந்துச்சுன்னா, பிளட்ல லோடு ஏறிச்சுன்னா அவருக்கு சக்கரை வேணும். இல்ல உன்னை அப்பப்போ இனிப்பா சாப்பிடறதுக்கு அவர் தூண்டினே இருப்பாரு உள்ள உக்காந்துக்கிட்டு. குட்டி சாத்தா மாதிரி சொல்றீங்க? ஆமா, அதுதான் சுகர் அடிக்ஷன். A particular fungus load in the blood will make you addictive to sugar components. இப்போ உங்களுக்கு நான் சயின்ஸ் சொல்றேன். ஆல்பா குளுக்கோஸ் அண்ட் பீட்டா ஃப்ரூக்டோஸ் தான் சக்கரை கொட்டினுக்கிறாங்க ஒண்ணா. இந்த ஆல்பா குளுக்கோஸ் இருக்கு பாருங்க, இது உள்ள போய் ரத்தத்துக்கு வந்துடுச்சு. இந்த குளுக்கோஸ்ல 6 கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, அது ஒரு ஓப்பன் செயின் ஃபார்ம்ல இருக்கும். அதுக்கு பேர் ஆல்டிஹைடுன்னு பேரு, ஆல்டிஹைடு குரூப்னு பேர். ஃப்ருக்டோஸ்ல 6 கார்பன்ல 5 கார்பன் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், ஒரு கார்பன் வெளியே இருக்கும். அதுக்கு பேர் ஃபியூரான் ரிங்குன்னு பேர். இது ஆல்டிஹைடு குரூப், இது கீட்டோன் குரூப். அப்போ என்ன ஆகுது உடம்புக்குள்ள? உடம்பு வந்து சக்கரை உள்ள வந்ததுன்னா அது என்ன பண்ணுது? குளுக்கோஸை இனம் காலுது. ஏய், நம்ம ஒரு எனர்ஜி வந்துடுச்சு பாருங்க. ஃப்ருக்டோஸ் அதுக்கு தெரியல. அந்த ஃபியூரான் ரிங்குனால அந்த ஆல்டிஹைடு இல்லை, அந்த ஓப்பன் செயின் ஃபார்ம் இல்லை. ஏய், இது வேற யாரோ, நம்மளுக்கு கிடையாதுன்னு. ஆனா லிவர் இருக்கு பாருங்க, ஒரு லிவர் வந்து 240 பில்லியன் செல்ஸ் இருக்கும் ஒரு லிவர்ல. அதாவது 24,000 கோடி செல்லிலால் கட்டமைக்கப்பட்டது. அது 4 பிரிவா இருக்கும், 4 ஜாதி செல் இருக்கும் அதுல. ஆனா 240 பில்லியன் செல்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃப்ருக்டோஸை எடுத்துப்பாங்க, இவங்க மெட்டபலைஸ் பண்ணுவாங்க, எனர்ஜியா எடுத்துப்பாங்க, உள்ள எடுத்து ஏடிபியா மாத்திப்பாங்க. அந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அதுதான் ஹை எனர்ஜி கரன்சினே சொல்லுவாங்க. அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் போய் சொன்னேன் உங்களுக்கு, கரன்சியாக மாற்றும். அதுதான் அதை வச்சு தான் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ரன் ஆகும். ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ரன் ஆகணும்னா ஏடிபி மாலிக்யூல் வேணும், அப்போ தான் செல் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லிவர் வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய நீ சக்கரை சாப்பிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன், இனிப்புலாம் உள்ள வந்து நேகுது, இந்த சூக்ரோஸ் வந்துன்னா ஃப்ருக்டோஸ் வந்துட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஃப்ருக்டோஸ் வந்துட்டே இருந்ததுன்னா இதால எவ்வளோ எடுக்க முடியும்? நாங்கள் 10 லட்சம் கோடி செல் ஆச்சோம் மொத்தம். இவங்க 240 பில்லியன் தானே. நீ இவர் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 20-25% இவர் எடுப்பாரு, மிச்சத்தை வெளியே விட்டுரும். இப்போ இது ரத்தத்துக்கு வந்துடுச்சு. மற்ற செல்லுக்கு இது தெரியாது, இவன் நம்ம ஆளும் தெரியாது. அப்போ இவர் என்ன ஆவாரு? லாக்டிக் ஆசிடா மாறும், ட்ரைகிளிசரைடா மாறும், யூரிக் ஆசிடா மாறும். 40% ஃப்ருக்டோஸ் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணும் பாடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு. இப்போ புரியுது.
அதான் ஸ்வீட் சாப்பிட்றவங்க தனியா இருப்பாங்க. இவர் தான் கரெக்டாக பண்றவர் நம்மள. ஓ, இதை வந்து 1970 இருந்து படிக்கிறாங்க. ஓ 70 இருந்து. ஆமா, 52 வருஷமா படிச்சிருக்காங்க. ஃப்ருக்டோஸ் இஸ் அ வேர்ல்ட் சேலஞ்ச். இதை வந்து விஞ்ஞானத்துல ஒண்ணுமே பண்ண முடியல, படிக்க தான் முடியுது. இத இப்ப நான் சொன்னதெல்லாம் பார்க்க முடியுது, படிக்க முடியுது. ஆனா அந்த மாலிக்யூல்ல போய் நீ கை வைக்க முடியாது. இதெல்லாம் தெரியும் 1970 இருந்து, இதெல்லாம் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 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 விவரத்தை ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம நாட்டாம ஊர் இருக்குல்ல, அந்த பக்கம். ஆமா ஆமா, இது தெரியும். பெரிய நாடு அது. ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்குமே 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த ஊரில் 1950-60 ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. ஏன்னா அங்கே வந்து ஒரு சில மாகாணங்களில் தான் மண் வளம் இருக்கும். முக்கால்வாசி மாகாணங்களில் வந்து மண் வந்து மலடு, எதுவுமே விளையாது. அப்போது அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, மண்ணை எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா மாகாணத்துலேருந்தும், நம்ம என்ன இதில் பயிர் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போது ஒன்றே ஒன்று தான் அது சூட் ஆகுது, சோளம். மக்காச்சோளமா? மக்காச்சோளம். அப்போது அவன் என்ன பண்ணுறான், 1960களில் இந்த ரிசர்ச் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த விவசாய கம்யூனிட்டிலாம் கூப்பிட்டு, நாங்கள் வந்து சோளம் விதை கொடுக்குறோம், நீங்கள் பயிர் செஞ்சு உங்கள் வாழ்வாதாரத்தை நல்லபடியாக வச்சுங்க அப்படின்னு. சந்தோஷமாயிடுறாங்க எல்லாம். அவ்வளோ நிலப்பரப்பு ஒவ்வொரு மாகாணத்துலேயும் சோளம் பயிர் செஞ்சாங்க எல்லாம். சோளம் விளைஞ்சிருச்சு. இவ்வளோ சோளத்தை யாரும் வாங்குறது, எங்கே போய் விற்ப? சார், ஒரு லண்டனில் ஒரு டாக்டர் இருந்தார் சார், அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஒரு விவசாயி, அவர் ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்கார். அந்த வருஷம் பார்த்து ஆப்பிள் ரொம்ப விளைச்சல், 100 பழம் காய்க்கிற இடத்துல 1000 பழம் காய்ச்சிருச்சு, வேலை விழுந்து போச்சு. அந்த ஃப்ரெண்டு, விவசாயி ஃப்ரெண்டு டாக்டரை பார்க்க வந்தான். அவன் காரில் ஒரு 4-5 கூட எடுத்துன்னு வந்துட்டான். எக்கச்சக்கமாக டாக்டர் விட்டு கொடுப்போன்னு. சப்ளை டிமாண்ட். சப்ளை டிமாண்ட்ல ஒரு அன்பளிப்பு கூட கூட கொண்டாந்து வச்சிட்டான். சரி, என்னப்பா இவ்வளோ ஆப்பிள் யார் சாப்பிட்றதுன்னு டாக்டர் கேட்குறாரு. என்னங்கண்ணா, எக்கச்சக்கமாக விளைஞ்சு போய் கிடக்கு, சாப்பிடுங்க, 4 பேர் கொடுங்க அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இந்த டாக்டர் பார்த்தான், ஏன்டா என்ன விற்கவே இல்லை, விலையே இல்லை. அப்படியா அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு அவன் சாப்பிட்டு, அந்த டாக்டர் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுன்னு யோசிச்சுனே இருந்தான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்து, மறுநாள் வந்து என்ன பண்ணான் தெரியுமா அவன், an apple a day will keep the doctor away-னா ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் பிச்சுக்கிச்சு ஆப்பிளோட விலை. இதுதான் இங்கிலீஷ் பழமொழி வந்த விவரம். an apple a day keep the doctor away-னா நம்ம உலகத்தில் விளையிற ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டோம்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் மூடிடலாம். கொன்னுட்டீங்கள. ஓகேயா? இப்ப சோளங்கதிக்கு வருவோம். வாங்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லா விவசாயம் கவர்மெண்ட் போய் சொகா பிடிச்சான். ஓ, என்ன விதையை குத்துட்டா இவ்வளவு செலவு பண்ணி விளைச்சல் பண்ணிட்டோம், நாங்க என்ன பண்றது இப்போன்னு உடனே மீட்டிங் போட்டாங்க. ஆமா, மீட்டிங் போட்டு, நல்லா கவலைப்படாதீங்க, மொத்த சோளத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம். யாரு? கவர்மெண்ட், அமெரிக்க கவர்மெண்ட். ஆமா, அந்தந்த கவர்னர் அந்தந்த மாகாணத்தில் வாங்கிப்பாங்க. அப்புறமா நாங்கள் தான் வச்சுக்கிறோமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, அவங்களெல்லாம் கூப்பிட்டுடே, இவ்வளோ சோளத்தை என்னடா பண்ணுறது பாருங்கடா, we have to keep the agricultural community going. இல்லைன்னா அவன் பசி, அவன் செத்து போயிடுவான். உன்னே கடை நிறைய பேர் இறங்கி கவர்மெண்ட் பணம் கொடுத்தது, ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் வந்தது தான் உன் டாக்ஸ். அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா? ஐயா, நான் சாப்பிடலப்பா. பாலை ஊத்தி போட்டு சாப்பிட்டு போறாங்க காலையில. ஒரு மாதிரி இது பிரவுனா இருக்குமே, அது வந்து அது வந்து சாக்கோஸ். ஆமா, அதெல்லாம் காண்தான். சாக்லேட் ஃப்ளேவர்லாம் இருக்கும். அதே 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 உன் பையன் பால்ல ஊத்தி சாப்பிடுங்க. நான் கூட அந்த இந்த கிளாக்ஸ் பிறந்த கதையை தான் உலகம் பூரா வித்து தள்ளு. அவங்க காலையில எந்திரிச்சு வெள்ளக்காரங்க உலகம் பூரா வித்து தள்ளு அப்படின்னு உலகம் பூரா வித்தாங்க. அது சாப்பிடக்கூடாது. நீ ஏன் தெரியுமா? அதுல ஃப்ருக்டோஸ் ஜாஸ்தி. இதுக்குதான் ஃப்ருக்டோஸ் கதை சொன்னேன் உனக்கு. அடுத்து வரான், இன்னும் அக்கச்சக்கமா சோளம் வருஷம் விளையுது. என்னடா பண்றது? உடனே ஒரு ஆராய்ச்சி. முதல்ல ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. இல்ல உடனே பொய்யா ஒரு உண்மையிலே ஆராய்ச்சி. உண்மையிலேங்க ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப். ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப் ஒரு லிக்விட். ஃப்ருக்டோஸை பூரா எடுத்துட்டான். அதாவது குளுக்கோஸ் வந்து 100% இனிப்பு என்றால்
ஃப்ருக்டோஸ் வந்து 180% இனிப்பு. 180 ஆமா, 80% ஜாஸ்தி. இது 100, அது 180. இது 100னா அது 180. ஆனா கிளைசிமி இண்டெக்ஸ் வந்து 19.2 தான். இப்போ ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப் எடுத்துன்னு வந்துட்டாங்க. விஞ்ஞான உலகம் ஃப்ருக்டோஸ் என்பது உடலுக்கு தகுதியானது இல்லை என்று நிரூபித்த பிறகும் இந்த ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப்பை உலக அளவில் வியாபாரம் செய்கிறார்கள். ஏன்னா சர்க்கரையை வாங்கி பண்றதை விட ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப் சீப்பர். நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்ற இந்த விவரம்லாம் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆனா டொமைன்ல இருக்குது, அப்படின்னா யாரும் போய் படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அது என்ன டொமைனா? டொமைன்னா பப்ளிக்ல இருக்குது இதெல்லாம். சரி, ஓகே, இப்ப சொல்றேன். food.inc food.inc அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு யூடியூப்ல. அதுல நீங்க போய் இதை பார்க்கலாம். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.